இந்த வீடியோவில் ஏற்கனவே பாய்ச்ச மெழுகுதிரியை எப்படி திரும்ப யூஸ் பண்ணலாம்ன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். இப்போ இது செய்கிறதுக்கான பொருளை பார்ப்போம். முதலாவது ஒரு மெழுகுதிரி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு வட்ட தட்டுண்டு, அடுத்தது நெருப்பட்டி. இப்போ மெழுகுதிரியை கொளுத்தி ஒரு ஸ்டாண்டில் வச்சுருவோம். கீழே பார்த்தீங்களாலே தெரியும், அந்த உருகின மெழுகெல்லாம் அப்படியே கீழே இருக்குது. இப்போ இதை எடுத்து தான் திருப்பி யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்றதை பார்ப்போம். அந்த உருகின மெழுகை வைக்கிறதுக்காண்டி ஒரு சோடா போத்தில் மூடி இல்லை இரும்பாக இருந்தால் பெட்டராக இருக்கும். பிளாஸ்டிக் மூடின்றதால உருகும், இருந்தாலும் செய்து பார்ப்போம். இப்போ அந்த உருகின மெழுகை தூக்கி அதில் அமர்த்தி வச்சுருங்க. பிறகு நெருப்பட்டியில் ஒரு குச்சை எடுத்து அதில் நடு சென்டரில் அப்படியே குத்தி வச்சுருங்க. இவ்வளவுதான். இனி கொளுத்தி பார்ப்போம். காணாதுன்றதுக்காண்டி கொஞ்சம் அதிலேருந்து விட்டு எடுக்கிறேன். இப்போ எவ்வளோ நேரம் எரியுதுன்றதை பார்ப்போம். ஒரு மணி நேரத்துக்கு மேலே இப்போ எரிஞ்சு கொண்டு இருக்கு. பிளாஸ்டிக்ன்றதுனால உருகிட்டு, இரும்பு போத்தில் இல்லாட்டி சென் முடிஞ்ச சென் போத்தில் யூஸ் பண்ணி அதை ரெண்டாக வெட்டிட்டு அதுக்குள்ள நீங்கள் எம்டியை யூஸ் பண்ணாலும் ஓகே. பிளாஸ்டிக்ன்றதால தான் இது உருகிட்டு. இப்போ அடுத்ததாக சென்போத்தில் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். பழைய சென்போத்தில் இதான அந்த பழைய சென்போத்தில் பாதியாக வெட்டிட்டு அந்த பாதிக்குள்ளே தான் இந்த மெழுகை ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நாங்கள் முதல் செஞ்ச மாதிரி நெருப்பட்டி குச்சி அதில் செருவி போட்டு நடுவில் சென்டரில் கொளுத்தி பார்த்துட்டோம்னா ஓகே. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் செஞ்சது பிளாஸ்டிக் மூடியில் செஞ்சதால் அது உருகிட்டுது. அதில் மெழுகும் காணாதால் அது அந்த குச்சி கீழே விழுந்துடுது. இது அப்படி இல்லை, இது இரும்பு தென்போத்தில் என்றபடியாக நீண்ட நேரம் வேலை செய்யும்.
இந்த குச்சி வந்து எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு புதுசாக குச்சி அதில் ஆட் பண்ணினோம்னா சரி. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்கணுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறந்துடாமல் லைக்கையும் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்னும் ஒரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.